வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகபாச படலத்தின் 7ஆம் பாகம். லக்ஷ்மணன் பல்லாயிரக்கணக்கான அம்புகளை விரைந்து செலுத்தி இந்திரஜித்தின் அம்புகளை துண்டித்தான். அது மட்டும் இல்லை, அரக்கனின் உடலிலும் பாய்ந்து ஊடுருவுமாறு கொடிய 1000 பானங்களையும் தொடுத்து விட்டான். அந்த அம்புகள் குறி தவறாமல் சென்று இந்திரஜித்தின் உடம்பெங்கும் பாய்ந்தன. அதனால் அவன் பொறுக்க முடியாத வேதனையை பெற்றான். நெருப்பிலே நெய்யை மிகுதியாக வார்த்தது போல கொடுமையாக மனம் கொதித்து இந்திரஜித் தூய மூர்த்தியான லக்ஷ்மணனுடைய ஒளிமிகுந்த நெற்றியை குறிவைத்து 100 பானங்களை எய்தான். இந்திரஜித் ஏவிய 100 அம்புகளும் தவறாது சென்று லக்ஷ்மணனது நெற்றியிலே தைத்தன. ஆயினும் சுமித்திரை மைந்தன் சிறிதும் அதற்காக வருத்தம் கொள்ளவில்லை. அக்கணமே கொடிய 100 அம்புகளை இந்திரஜித்தின் மார்பை ஊடுருவிச் செல்லுமாறு எறிந்தான். எப்போதுமே போர் செய்வதற்கு பின்வாங்காத வலிமை படைத்த இந்திரஜித்தினுடைய மார்பில் அந்த அம்புகள் மறுகணத்தில் தைத்தன. ஆனால் அவ்விடத்திலிருந்து மிகுதியாக சுரக்க இரத்தத்துடனே மனமும் சோர்வடைந்தான். உடனே அச்சோர்வை போக்கிக் கொள்வதற்காக தனது வில்லை தேரில் ஊன்றி நின்று சற்று நேரம் ஓய்வாக இந்திரஜித் இருந்தான். களைப்புற்று ராவண மைந்தன் அவ்வாறு இருக்கையில் சிறந்த ரத்தினங்கள் பதித்து செய்த பொற்சக்கரங்கள் அச்சுக்கள் உடனே சிதைபடவும் 1000 குதிரைகள் விழுந்திறக்கவும் தனது ஓர் உதயினாலே இந்திரஜித் தேறி இருந்த பெரிய தேரை அனுமன் உருட்டி தள்ளினான். மீண்டும் தனது தேரை இழந்த இந்திரஜித் அக்கணமே வேறொரு தேரில் ஏறிக்கொண்டான். தான் கொண்ட களைப்பையும் நீக்கி திரும்பவும் போருக்கு ஆயத்தமாகி லக்ஷ்மணனுடைய 2 தோள்களின் மேலும் அதிக கொடுமையான 50 பானங்களை அவன் பொழிந்தான். தன்னை நோக்கி வந்த அந்த அம்புகளை லக்ஷ்மணன் தனது அம்புகளால் அழித்துவிட்டு புதியதாக அவன் ஏறிய தேரையும் சிதைத்தான். உடனே அவன் மற்றொரு தேரில் ஏறிக்கொண்டான். இப்படியாக இந்திரஜித் தேரில் ஏறுவது, அத்தேரை தனது பானங்களால் லக்ஷ்மணன் அழிப்பது என்ற செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதனால் இந்திரஜித் ஒவ்வொரு தேராய் ஏறி இறங்கும் செயலிலேயே காலம் கழித்தானே அன்றி வேற யுத்தம் செய்யவில்லை. லக்ஷ்மணன் அப்படி விளையாட்டாக தனது 6 கோடி அம்புகளினால் இந்திரஜித்தின் 1000 தேர்களை ஒரு நாழிகை பொழுதிற்குள் அழித்தொழித்தான். இளைய பெருமாள் இந்திரஜித்தினுடைய 1000 தேர்களை ஒரு நாழிகைக்குள் அழித்ததை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவனை ஆசீர்வதித்தார்கள். முன்பு நெஞ்சிலே குழுமிய தடுமாற்றமும் நீங்கினார்கள். தாங்கள் அணிந்திருந்த மேலாடையுடன் இடையாடையையும் உயரத்தில் வீசி கழித்தார்கள். அப்போது இந்திரஜித்துக்கு பக்கபலமாக வந்து நின்ற அவனைப் போலவே வலிமையும் பெருமையும் நலமும் உணர்வும் கொண்டுள்ள கொடிய 10 லட்சம் அரக்க வீரர்கள் லக்ஷ்மணனை எதிர்த்து போரிடத் தொடங்கினார்கள். லக்ஷ்மணனை எதிர்த்த தேர் வீரர்களும் குதிரை வீரர்களும் யானை வீரர்களுமான அந்த அரக்கர்கள் தரைக்கும் வானத்துக்குமாக உயர்ந்த தோற்றத்தை கொண்டவர்கள். பேரிகை வாத்தியங்களின் ஒளியை போன்ற பெரும் குரலை உடையவர்கள். மேகம் போல கர்ச்சனை கொண்டவர்கள். கிண்கிணி மாலையை மார்பிலே அணிந்தவர்கள். லக்ஷ்மணனோடு அரக்கர்கள் போர் தொடங்கிய அந்த யுத்த களத்திலே கணப்பொழுதிற்குள் பெரும் மாரவாரமும் ஆயுதங்களின் மோதல் ஒளியும் எழுந்து காதை செவிடு பொடியாக்கின. மற்றும் அந்த அரக்க சேனையில் யானைகளை கட்டியவையும் குதிரைகளை கட்டியவையும் சிங்கங்களை கட்டியவையும் யாளிகளை கட்டியவையும் பேய்களை கட்டியவையான தேர்கள் நெருங்கி சென்ற அந்த போர்க்களத்திலே தூளிகள் எழாதவாறு லக்ஷ்மணனால் கொல்லப்பட்ட அரக்கர்களின் பிணங்கள் தரையெங்கும் பாய் விரித்தாற் போல் ஆற்றுப்படுகை போல வரிசை வரிசையாய் கிடந்தன. மேலும் லக்ஷ்மணன் தன்னை எதிர்த்த 10 லட்சம் அரக்கர்களையும் தனது அம்புகளால் சம்ஹாரம் செய்தான். லக்ஷ்மணனுக்கு அப்போது வாகனமாக நின்ற அனுமனும் அந்த அரக்கர்களின் தேரையெல்லாம் அழித்து முடித்தான். அதே சமயம் போர்க்களத்தில் மூச்சித்து கிடந்த வானரர்கள் எல்லோரும் கொடிய விஷத்தை உண்டு மயங்கி கிடந்தவர் சிறந்த மருந்தினால் பிழைத்து எழுந்தாற்போர் மூச்சை தெளிந்து எழுந்தார்கள். மயக்கம் தெளிந்த வானரர்கள் உடனே இந்திரஜித்தை எதிர்த்து போரிடத் தொடங்கினார்கள். அவன் மேல் பாறைகளையும் மலைகளையும் மரங்களையும் எடுத்தெறிந்தார்கள்.
அவனை சூழ்ந்து வந்து நின்ற அரக்கர்களையும் கொன்று முடித்தார்கள். அப்போது அங்கதனும் அங்கே வந்து சேர்ந்தான். மறுகணத்தில் அங்கதன் ஒரு பெரிய மரத்தை எடுத்து கையில் பிடுங்கிக் கொண்டு தேரில் வந்த இந்திரஜித்தை நோக்கி, இம்மரம் வந்து உனது உயிரை அழிக்கும், அப்படி உன் உயிர் அழியாதவாறு பாதுகாத்து கொய்யாவாயாக என்று சொல்லி கனல் பறக்க உக்கிரத்துடன் அதனை அவன் மேல் எறிந்தான். அந்த மரம் விரைந்து இந்திரஜித்தின் தேரை அழித்துச் சென்றது. ஆஹா, இவனுடைய பாட்டனாகிய இந்திரன் இந்த அரக்கனிடம் தோற்று போனான். அந்த அவமானத்தை போக்க எமது ஐயனாகிய அங்கதன் போக்கினான் என்று எண்ணி தேவர்கள் மகிழ்ந்து ஆரவாரித்து கூத்தாடினார்கள். தனது தேர் அழிந்ததும் இந்திரஜித் உடனே வானத்தில் கிளம்பி வேறொரு தேரில் ஏறிக்கொண்டு அக்கினி போல மனம் கொதித்து அங்கதனை பார்த்து, உயிர் தப்பிச் செல்லாதே, நில் என்று சொல்லி கொடிய கணைகளை அவன் மேல் எறிந்தான். இந்திரஜித்தின் செயலை கண்டா உடனே அவனுடன் கோபம் கொண்டு கடும் போர் புரிய தொடங்கினார்கள் வானரர்கள். மரங்களையும் மலைகளையும் இறந்து போன அரக்கர்களின் தலைகளையும் தேர்களையும் குதிரைகளையுமே அவனுடைய அம்புகள் பின்னி விடும்படியான உக்கரமான வேகத்துடன் வீசி எறிந்தார்கள். மாளிகையும் அரச வாழ்வையும் தூக்கத்தையும் துறந்தவனான லக்ஷ்மணன் வானர வீரர்களுடன் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து அரக்கரை எதிர்த்து போர் செய்யலானான். அவனுடைய அம்புகள் தேவர்களும் எண்ணி பார்க்க முடியாத நேரத்திற்குள் விரைந்து சென்று பகை அரக்க சேனையில் உள்ள 10 லட்சம் வீரர்களின் உயிரை குடித்தன. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.